ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ் தான். என்னென்னா டொமேட்டோ ரைஸ். தக்காளி சாதம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நிறைய மெத்தடில் நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி சூப்பரான பிரியாணி ஸ்டைலில் இதை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இதை சிம்பிளாக ஒரு தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த டொமேட்டோ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஜாவித்ரி இந்த மாதிரி சின்னதாக சேர்த்துக்கிறேன். ஒரு நட்சத்திர சோம்பு ரொம்ப சின்னதாக, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். இதோடவே சோம்பு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டுஸோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன தக்காளியாக, ரொம்ப சின்னதாக ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூடவே ஒரு 4 சின்ன தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போது தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட் பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளைனாக கூட செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொத்தமல்லி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். எல்லாமே சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், அதாவது 250 கிராம். அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி எடுத்துக்க போகிறேன். 1க்கு 2 ஊற்றணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் 1க்கு 1.5 சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாதா சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணுறேன். இப்போது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் 1/2 மணி நேரம் அரிசியை நல்லா ஊற போட்டு 2 தடவை கழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் 4 விசில் விட்டு இறக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் 4 விசில் விட்டு நிறுத்திட்டேன். கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். வாவ், நல்ல வாசனையோட அருமையான சுவையில் நம்மளோட தக்காளி சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ரைஸு. இந்த பட்டாணி சேர்த்ததுனால ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இதை ஒரு தயிர் பச்சடியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் தக்காளி சாதத்தை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.